அனைவருக்கும் வணக்கம். சித்ரா பௌர்ணமி அன்று நம் வழிபட வேண்டிய தெய்வம், நம் இருக்க வேண்டிய விரத முறை, சித்திரகுப்தன் பிறந்த கதை, அவரை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிற தகவலை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை மனசார வேண்டி விரதம் இருந்து அவர்கிட்ட நம்மளுடைய பாவங்களையும் புண்ணியங்களையும் சரிபார்த்து கொடுங்க ஐயான்னு சொல்லி மனசார நம்ம வேண்டும் பொழுது நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கை வச்சு நமக்கு நன்மைகளை அதிகமாக வழங்கக்கூடியவர் அப்படிங்கிறது ஒரு வரலாறு, ஒரு நம்பிக்கை. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தங்கிட்ட போய், ஐயா, மலை போல் நான் செய்த பாவங்களை கடுகு மாதிரி மாத்தி கொடுங்க, கடுகு போல நான் செஞ்ச புண்ணியத்தை எல்லாம் மலை மாதிரி ஏத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அவர் நல்ல ஆசீர்வாதத்தையும் நல்ல அருளையும் கொடுப்பார். ஒரு பெரியவர் ஒருத்தர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தங்கிட்ட போய் மனசார வேண்டிக்கிறார். ஐயா, அவர் வாழ்க்கையில புண்ணியமே பண்ணாத ஒருத்தர், புண்ணியங்கிற விஷயத்தையே பண்ணாம பாவத்தை மட்டுமே பண்ணவர். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தங்கிட்ட போய் மனசார வேண்டிக்கிறார். அப்ப சித்திரகுப்தன் கேட்கிறாரு, அப்பா நீ பாவமே தான் பண்ணியிருக்க, புண்ணியமே பண்ணல அப்படின்னு கேட்கும் பொழுது, ஐயா எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள், நான் சொர்க்கத்தை பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு மனசார கேட்கும் பொழுது சித்திரகுப்தன் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு கிணறு தோண்டி அங்க இருக்கிற பசு மாடுகளுக்கெல்லாம் நீர் ஆகாரமா உருவாக்கி கொடுங்கன்னு கேட்கிறாரு. இந்த பெரியவரும் போய் கிணறு தோன்றாரு. கிணறு தோண்டி அதுல கொஞ்சம் அளவுதான் நீர் வருது. அந்த நீரை ஒரு பசுமாடு போய் குடிக்குது. அதுக்குள்ள இவர் இறந்துடுறாரு. அந்த பெரியவர் மேலோகம் போனப்ப யமன் சொல்றாரு, வந்திருக்கிறவங்களோட பாவ புண்ணிய கணக்கையெல்லாம் வச்சு என்ன ஏதுன்றதை பார்த்து சொல்லப்பான்னு கேட்கும்போது சித்திரகுப்தன் சொல்றாரு, இவருடைய கடுகு போல் இவர் செய்த ஒரு பசுமாட்டிற்கான நீர் உருவாக்கி கொடுத்ததை மலை மாதிரி பெரிய அளவுல சொல்லி காமிக்கிறார். அப்ப யமன் சொல்றாரு, அப்ப இந்த சின்ன விஷயத்துக்காகலாம் நம்ம சொர்க்கத்துக்கு தாட்ட முடியாது, இவர் புண்ணியமே பண்ணதுல வாழ்நாள்ல, அதனால நரகத்துக்கு தான் போவா, அப்படி வேணால் இவர் செய்த அந்த ஒரு சிறு காரியத்துக்காக ஒரு 1.5 நாளைக்கு சொர்க்கத்துல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லி இவர் சொர்க்கத்துல கொண்டுட்டு போய் வச்சதுக்கு அப்புறமா அந்த நீரானது ரொம்ப அதிகமா பெருக ஆரம்பிச்சு பல பசுமாடுகள் அந்த நீரை குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப பல பசுமாடுகள் இந்த நீரை குடிக்கும் போது இவரோட புண்ணியம் மழை போல பெருக ஆரம்பிச்ச உடனே இவருக்கு சொர்க்கத்துல இடம் கிடைச்சிருது. அதுக்காகத்தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தங்கிட்ட என்னுடைய பாவங்களை நீக்கி எனக்கு புண்ணியம் பிராப்தத்தை கொடுக்குமாறு அன்போடு வேண்டிக்கணும். நம்ம செஞ்சிருக்கிற சின்ன புண்ணியமா இருந்தாலும் அந்த புண்ணியத்துக்குனால நம்ம மலை மாதிரி ஒரு பெரிய புண்ணியத்தை உருவாக்கி கொடுத்து நம்மளுக்கு சொர்க்கத்துல இடம் வாங்கி கொடுப்பாரு அவர். ஒரு தடவை பார்வதி தேவி தோழியர்களோட இருக்கும் பொழுது அவங்க ஒரு அழகான ஒரு சித்திரம் வரைகிறாங்க. அந்த சித்திரம் சித்திரமே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அந்த சித்திரம் அவ்வளவு அழகா இருந்துச்சு. அப்ப தோழிகளும் இதுக்கு ஒரு உயிர் கொடுத்து நல்லா இருக்குமேன்னு கேட்கும் பொழுது பார்வதி தேவி அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுக்குறாங்க. அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்த உடனே அந்த அழகான உருவத்தை பார்த்துக்கிட்டு சிவபெருமான்கிட்ட, ஐயா இப்படி ஒரு உயிரை இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இவருக்கு என்ன பொறுப்பை கொடுக்கலான்னு கேட்கும்போது சிவபெருமான் பாவம் புண்ணியம் கணக்குகளை கணக்கெடுத்து அவர்களுக்கு மரணம் எப்பொழுது அப்படிங்கிற நிர்ணயிக்கிற பொறுப்பை இவர்கிட்ட கொடுங்க, யமனுக்கு ஒரு உதவியாளராக கொண்டுட்டு போய் இவரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ பாவம் புண்ணியம், நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை அவர் பார்த்து நம்ம மரணம் எப்போ வருங்கிற நிர்ணயிக்கிற பொறுப்பு சித்திரகுப்தன் தான் இருக்கு. அதனாலதான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை வேண்டுறோம். அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை வேண்டதுக்குன்னு ஒரு கதை இருக்கு. அந்த காலத்துல இந்திரனும் இந்திராணியும் அகலையோட சாபத்தால குழந்தை பேர் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கிறாங்க, ஐயா எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை வரம் கொடுங்கன்னு. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, ஒரு பத்தினியோட சாபத்தை என்னால தீர்க்க முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைக்கான நான் ஒரு வழியை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த தேவலோகத்துல இருக்கிற காமதேனுவோட வயத்துல இந்த சித்திரகுப்தனை பிறக்க வைக்கிறார். இந்த சித்திரகுப்தன் அந்த காமதேனுவோட வயிற்றுல பிறந்த நாள் தான் சித்திரா பௌர்ணமி. சித்திரை மாதம் அந்த பௌர்ணமியில அவர் சித்திரகுப்தன் பிறந்ததுனாலதான் சித்திரையின் புதல்வன் அப்படின்ற பேரு சித்திரகுப்தன் ஆனது. இந்த சித்திரகுப்தனுக்கு எப்படி நம்ம விரதம் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில் நல்லா வீட்டை தொளிச்சு வாசப்படி தொளிச்சு கோலம் போட்டு 7 அச்சாணி வச்சு அதுக்கு விளக்கு போடணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அச்சாணி கிடைக்காதனால 7 பேனா வச்சுக்கோங்க. 7 பேனாவை வச்சு நீங்க விளக்கு போட்டு மனதார அந்த சித்திரகுப்தனை மனசுல நினைச்சு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருந்து பொழுதா நேரத்துல அந்த பௌர்ணமி நிலவை, சித்திரை மாசம் தோன்றும் பௌர்ணமி நிலவை பார்த்து மனசார கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள விளக்க போட்டு சித்திரகுப்தனை மனசார நினைச்சு, ஐயா என்னுடைய பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சு நான் செய்யும் சிறிய புண்ணியத்தையும் கூட மழையளவு ஆக்கி எனக்கு சொர்க்கத்துல இடம் வாங்கி கொடுங்கன்னு மனசார அவரை வேண்டுனீங்கன்னா நீங்கள் செய்த சிறிய புண்ணியத்தை கூட அது பெருகி 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 பெரிய அளவுல கொண்டுட்டு கொடுப்பார்.
சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் பண்ண, 2 பேர்த்துக்கு படிப்பு செலவுக்கு பணம் கொடுங்க, பல நல்ல காரியங்கள் அந்த அன்னைக்கு செஞ்சுவாங்க. அது மழை மாதிரி பெருகிட்டே இருக்கும். நீங்க அந்த அன்னைக்கு செய்யற எல்லா நல்ல காரியங்களும் மழை போல் பெருகும். சித்திரகுப்தன் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்ததுனால சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்துல ஒரு கோயில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரத்துல அவரோட கோயில் இருக்கு. முடிஞ்சா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரத்துல அவருடைய ஸ்தலத்துல போய் மனசார வேண்டிக்கோங்க. போக முடியலினாலும் வீட்டிலேயே இருந்து சித்திரகுப்தனை மனசார நினைச்சு வேண்டிக்கோங்க. எந்த இடத்துல இருந்து நீங்க வேண்டுனாலும் ஒரே காரியம், ஒரே விஷயம், மனதளவுல உண்மையா நினைச்சு வேண்டுங்க. அது பழிக்கும். அதுதான் வேலை செய்யும். நீங்க எவ்வளவு செலவு பண்ணிட்டு கோயிலுக்கு போனாலும் கோயில போய் வேற ஒரு நடப்புல உட்கார்ந்து இருக்கிறத விட வீட்டிலேயே அந்த தெய்வத்தை நினைச்சு சித்திரகுப்தனை நினைச்சு மனசார வேண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நல்லதும், உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும், சொர்க்கத்திற்கான இடத்தையும் வாங்கி கொடுப்பாரு அந்த சித்திரகுப்தன். அனைவருக்கும் ஜேஜேவின் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். நன்றி.